ஒருத்தன் கண்ணு என்ன பாக்குது என்ன படிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவன் யாருங்கிறது நீங்க ஒருத்தன் கண்ணை என்ன பாக்குறான் என்ன பண்றாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவனையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அவன் யாருங்கிறத நீங்க ஸோ உங்க பார்வையை நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ள வந்துடும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் டிஃபைன் பண்றதே கண்களுடைய ஒரிஜினல் பவர் என்ன அப்படின்னா, உங்களை எல்லா விஷயத்திலயும் சிக்க வைக்கிறது யாருன்னு தெரியுமா? கண்ணுதான். கண்ணுதான். எல்லா விஷயத்தை நோக்கி உங்களை ஈர்க்கிற விஷயம் எது? கண்ணு. மூளைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது எது? கண்ணு. மத்ததெல்லாம் நீங்க காதுல கேட்டாலும் அதை கொண்டு போய் சேர்க்கிற மைக்ரோ செகண்ட்ஸ்குள்ள கண்ணு கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் டிஃபைன் பண்றதே கண்ணு தான். ஸோ உங்க பார்வையை நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ள வந்துடும். ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கண் மூலியமா எடுத்தாலும் இது முதல்லயே மூளைக்கு கொண்டு போயிடும். இதுலயே இன்னொரு வேரியேஷன் இருக்கு. ரைட்டே ரொம்ப சீக்கிரம் திரும்பவும், லெஃப்ட் கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் லேட்டா தான் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்கு. பட் நமக்கு கண்ணு தான் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுடைய வாழ்வின் வெற்றியும் வீழ்ச்சியும் அவன் கண்ணை சார்ந்தது தான். அண்ட் ஐ இஸ் த வெரி சீக்ரெட் திங் இன் ஹியூமன் பாடி. கண்ணு ரொம்ப பெரிய ரகசியம். ஒருத்தன் கண்ணு என்ன பாக்குது என்ன படிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவன் யாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் கண்ணுல என்ன பாக்குறான் என்ன பண்றாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவனையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அவன் யாருங்கிறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ கண்ணுடைய பவர் என்ன அப்படின்னா, மொத்தம் நம்ம வாழ்க்கையோடைய மொத்த சாராம்சமுமே கண்ணு தான். அதனாலதான் சூரியக்கலை சந்திரக்கலை ரெண்டுமே இருக்கும். சூரியக்கலை அப்படிங்கறது பாசிட்டிவ் குறிக்கும், சந்திரக்கலைங்கிறது நெகட்டிவ் குறிக்கும். இந்த ரெண்டுமே கண்கள் கிட்ட இருக்கு. மூச்சுல நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொண்டு போக முடியாது. காதுல கேட்கறத பாசிட்டிவ் நெகட்டிவ் பெருசா கொண்டு போக முடியாது. ஆனா பாக்குற ஒரே விஷயத்த ஒருத்தர் பாசிட்டிவா பார்க்கலாம், ஒருத்தர் நெகட்டிவா பார்க்கலாம். என்ன பொறுத்தவரையில கண்ணு தான் வாழ்க்கை. கண்ணை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா உங்க சுவாசம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். சுவாசம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்தா உங்க லைஃப் யூனிவர்ஸ் நோக்கி போக ஆரம்பிக்கும். அதாவது முக்தியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களை விட கஷ்டப்படுறத பாக்குறவங்க தான் வலி ஜாஸ்தியா அனுபவிப்பாங்க. அது காரணம் கண்ணு. உங்களுக்கு அதிக சென்டிமெண்ட்டை கொடுக்கறது கண்ணு தான். உடம்புடைய எந்த பாகத்தை விட உங்க உணர்ச்சிகளை தூண்டுற விஷயங்கள் எதா இருக்கு, சோகம் சந்தோஷம் காமம் குரோதம் எதா இருந்தாலும் முதல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கறது கண்ணு தான். கண்ணில் அதவங்க அதிகம் கோவப்பட்டு பார்த்திருக்கீங்கன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு போக மாட்டாங்க. ஆனா கண்ணு இருக்கும் உடனே அடுத்த செகண்ட் போயிடுவாங்க. கண்ணு தான் நம்ம வாழ்க்கை. கண்ணை நீங்க அதாவது உங்க பார்வையை எதை பாக்குறோங்கிறத கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா உங்க வாழ்க்கை உங்க கையில.